ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு க்ளீனிங் வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலேயே முதல் வேலை குழந்தைங்கள அனுப்பிச்சி விட்டு நேராக நான் கிச்சனுக்கு தான் வந்தேன். அப்புறம் இருந்த பாத்திரத்தை எல்லாம் எடுத்து போட்டு சுத்தமாக கழுவி பிறக்கி வச்சுட்டு, அதுக்கடுத்து அடுப்பை க்ளீன் பண்ணிடலான்ட்டு அடுப்பை க்ளீன் பண்ணிட்டேன். இது நம்ம வீட்டில் லிக்விட்லாம் நம்மளுக்கு வாங்கி தர மாட்டாங்க. அதனால் நம்மளே தயாரிச்சுக்கலான்ட்டு நம்மளே தயாரித்தது அந்த லிக்விடு. அது பார்த்திங்கன்னா ரூபா இருந்தால் போதும், இந்த லிக்விட் தயாரிச்சிடலாம். அதுக்கு ரூபா ஷாம்பு எடுத்து அதுக்குள்ளே ஊற்றி கொஞ்சமாக தண்ணி பிடிச்சி அந்த பாட்டில் அளவுக்கு தண்ணி பிடிச்சிட்டு அது ஒரு குலுக்குனா போதும், ரொம்ப நுர வரக்கூடாது. அப்புறம் அதை அப்படியே ஒரு 4 ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு வர துணியை போட்டு சுத்தமாக நல்லா எல்லா பக்கமும் ஏகமாக தொடச்சி விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல தண்ணியில் புழிஞ்சிட்டு, ரொம்ப ஈரமாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு நல்லா இறுக்கமாக புழிஞ்சிட்டு அதை போட்டு தொடச்சோம்னா சுத்தமாக சுப்புன்னு வந்துடும், நல்லா நீட்டாகிக்கும். அந்த மாதிரி தான் தொடச்சி க்ளீன் பண்ணேன். ஆனால் ஆல்ரெடி எப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் எப்போவுமே டெய்லியுமே நான் க்ளீன் பண்ணி வச்சுருவேன். அதனால் அதிகமாக அழுக்கு எனக்கு சேராது, எண்ணெய் பிசுப்பு இருக்காது. அதனால் நான் ஒரு லைட்டாக தேய்ச்சாலே போதும். அப்புறம் அது பார்த்திங்கன்னா, அந்த உப்பு ஜாடியெல்லாம் கொஞ்சம் 2 மாதத்துக்கு ஒருக்கா தான் கழுவுறது. அதனால் சரி அதையும் கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை தான் நடந்துகிட்ருக்கு. அது கழுவி முடிச்சுட்டு ஃபைனலாக என்னோடய கிச்சன் டாப் க்ளீனிங் முடிஞ்சதுக்கப்புறம் என்னோடய கிச்சனை பாருங்கள், இப்படி தான் நான் வச்சுருந்தேன். அதுக்கடுத்து நேராக எங்கே வந்துட்டேன்னா, முதல்ல நம்ம இந்த வீடெல்லாம் கூட்டிடலாம். லைட்டாக கொஞ்சம் கூட்டி விட்டுட்டு போயிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு, சரி வீட்டெல்லாம் கொஞ்சம் பெருக்கி விட்டுடலாம் அப்படி சொல்லி வீடு தான் பெருக்கினேன். வீடை பெருக்கிட்டு நேராக கொஞ்சம் வாஷிங் மிஷினில் கொஞ்சம் துணியெல்லாம் போட்டு விட்டுருந்தேன், பெட்ஷீட்டு இந்த மாதிரியெல்லாம் போட்டு விட்டுருந்தேன். சரி அதை கையோடு அலசி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வெயில் போகிறக்குள்ளேயும் அலசணும் இல்லைங்களா, இல்லைன்னா காயாது. அது காய வச்சு எடுக்கிறது ஒரு பெரிய, அதுவும் இல்லாமல் எங்கள் ஏரியாவில் இந்த 2 நாளாக கொஞ்சம் மழையாக இருக்க மாதிரி இருக்குது, தூறுது அப்படி நின்றுடுது. மாதத்தில் ஒரு டைம் இந்த க்ளீனிங் நடக்கும். அப்புறம் பெட்ஷீட் பாயில் அலசி போட்டாச்சு. அதுக்கடுத்து நான் காலையிலேயே இது சுடு தண்ணி ஊற்றி சுடு தண்ணி, எலுமிச்சம்பழம், அப்புறம் வினீகரு, சோடா உப்பெல்லாம் போட்டு ஊற வச்சுட்டு கழுவி வச்சுட்டேன். பளிச்சுன்னு ஆயிடுச்சு. சபினா போட்டு தேய்ச்சா போதும், பளிச்சுன்னு ஆகிக்கும். அடுத்து கிச்சனில் இருக்க எல்லாத்தையும் அள்ளி கொண்டு வெளியே போட்டேன், ஹாலில் போட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு துடைக்க ஈஸியாக இருக்கும். அதனால் ஒரு தொடை, ஏன்னா எல்லாத்தையும் எடுத்து வெளியே போட்டோம்னா எங்களேன் கொஞ்சம் டக்குன்னு வேலை முடியும், இல்லைன்னா எடுத்து துடைச்சோம்னா லேட் ஆகும். அதனால் எல்லாத்தையும் எடுத்து ஹாலில் போட்டுறது. ஹாலில் போட்டு நல்ல ஒரு துடைச்சிட்டு அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு யோசனை, இந்த அரிசி வாங்குகிற சாக்கெல்லாம் இருந்துச்சு. சரி இதெல்லாம் வேஸ்ட் ஆகக்கூடாது, இதுக்கு ஏதாவது வேலை கொடுக்கணும்னு, ஏன்னா நம்ம மூளைக்கு இப்போ தான் தோணியிருக்கு. சரி இதுக்கு ஏதாவது வேலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 2 சாக்கை மட்டும் 2ஆக வெட்டிட்டு மற்ற ஒரு 3 சாக்கு முழுசாகவே அப்படியே போட்டு விட்டேன். அதெல்லாம் விரித்து விட்டு இந்த ஜாமானெல்லாம் கொண்டு கிச்சனில் இருக்கிறதெல்லாம் கிச்சனில் அடுக்கிட்டு அடுத்த வேலை என்ன தெரியுங்களா, இந்த போர்ட்டிக்கோவை கழுவுறது தான். ஒரு வழி அந்த போர்ட்டிக்கோ கழுவிட்டு வீடு துடைச்சிட்டு எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. அப்படி ஒரு 4 மணி போல் கம்பெனி வச்சு ஓடி ஒரு 8:30 வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இந்த ஃபோட்டோவெல்லாம் சுத்தமாக தொடச்சிட்டு அதுக்கடுத்து சாமி ஃபோட்டோவெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு, சாமி பாத்திரங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பொட்டெல்லாம் வைக்க வேண்டியது இருந்துச்சு. சரி நானும் வைக்கிறோமா அப்படின்னு, அப்போ பாப்பாவும் நானும் சேர்ந்து சுத்தமாக வச்சு முடிச்சாச்சு. எல்லா வேலையும் முடிச்சிச்சு, ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு என்னோடய பூஜை இது. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.